ಏನು ರೇಟ್ ಸೈಕಲ್ ಇದು? ಇದು 5500. ಅವರೆಲ್ಲ ಇಂಕ್ವೈರಿ ಮಾಡಿ 500. ನಾನು ಬರ್ತೀನಿ ವಿಡಿಯೋ இப்போ உங்களோட லட்சியம் என்ன? சுதந்திரத்துக்கு போராடி இருக்கேன். நீங்களா? எனக்கு கோபம் தான் வந்துச்சு. புரியுது. ஏன் நீங்கள் தமிழ்ங்கிறீங்க, என்ன ஏன் கன்னடியாங்கிறீங்க, என்ன ஏன் மலையாளிங்கிறீங்க, என்ன ஏன் மராட்டிங்கிறீங்க, என்ன ஏன் குஜராத்திங்கிறீங்க, என்ன ஏன் ஹிந்திங்கிறீங்க, என்ன ஏன் அஸ்ஸாமிங்கிறீங்க, ஏன் சொல்கிறேன்? அதே எனக்கு பிடிக்கிறது, வெறுக்கிறேன் நான். அந்த சுதந்திரம் இருக்கணும், பாதுகாப்பு, நம்பிக்கையான வாழ்க்கை ஒன்றுமே இல்லையா? 1% கூட இந்த ரெஸ்பெக்ட் இல்லையே. ஆனால் இது எவ்வளோ அண்ணா? 1600. 1600. நீங்கள் எவ்வளோ தரேன்னு கேட்குறாங்க. எவ்வளோத்துக்கு நீங்கள் அதை கொடுப்பீங்க? 500 இல்லையா? எந்த சந்தை எந்த ஒழுங்கைக்கு போனாலும் அப்படி இல்லாதவங்க கடைகளாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமைனால இப்படித்தானோ கூட பாத்திரம் மண்ட கடைகள் வச்சுருக்கேன் பாருங்க. பக்கெட் வாளி எல்லாத்துக்கும் அழித்துவாங்க. பெலிட் சைக்கிள் எல்லாமே இருக்குது. சைக்கிள் என்ன விலை? பெல்ட்டு 99, 99. சைக்கிள் என்ன விலை? ஆனால் ಏನು ರೇಟ್ ಸೈಕಲ್ ಇದು? ಇದು 5500. ಅವರೆಲ್ಲ ಇಂಕ್ವೈರಿ ಮಾಡಿ 500. இந்த பாருங்க உடுப்பு காய்ச்சல் எல்லாம் போட்டு வச்சு சப்பாத்து மிஷின் ஐட்டம்ஸ் கம்புல்ஸ் நடந்து வந்து சுற்றி பார்க்க தர மாட்டா வேணா. அடுத்த சண்டை இன்னும் இருக்கு வேணா. ராக்ஸ் எல்லாமே இருக்கும். என்ன வாஷிங் மிஷின் புதுசா? எல்லாம் செகண்ட் ஹேண்டு. ஃப்ரிட்ஜு, இது பாட்டா எவ்வளோ இது பாட்டா இந்த ஆனால் இது எவ்வளோ அண்ணா? 1600. 1600. நீங்கள் எவ்வளோ தரேன்னு கேட்குறாங்க. எவ்வளோத்துக்கு நீங்கள் அதை கொடுப்பீங்க? 500 இல்லையா? எவ்வளோ லாஸ்ட் எவ்வளோ? 1200. நீங்கள் சொல்லியிருந்தா அவ்வளோ தானே? நீங்கள் அவ்வளோ ஒரிஜினலா? இது பிராண்டா யூஸ் பண்ணதா? ஒரிஜினல் பிராண்டா இது? அதான் அந்த விலையாண்ணா? ஒரிஜினல் பிராண்ட் தான். ஷோரூம்லலாம் போனால் எவ்வளோ சொல்லுது? 5000 6000 ரூபா. இந்த ரோடெல்லாம் போவோம். இந்த ரோடு அந்த ரோடு எல்லாம் என்ன வேணுமோ கேட்டீங்க. ஷர்ட்டுகள் பாருங்க. ಎಷ್ಟು ஷர்ட்டோ? ஷர்ட் 250 250 ரூபா. இது இங்கே பாருங்க மிஷின் ஐட்டம்ஸ். இங்கே எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ். ₹400. ஒரிஜினல் 400.
waterproof jacket. 400. ஏன் இப்படி விலை குறைச்சி கொடுக்குறாங்க? பிஸ்னஸ் காம்படிஷன். ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க தெரியுமா? ஓட்டப்பந்தயம் அதே போல. எதுக்கு ஃபர்ஸ்ட்ல ஓடி வரா? மற்றவங்கள தள்ளி போட்டு ஓடி வின் பண்ணுறது. அதுதான் பிஸ்னஸ். எவ்வளோ குறைக்க முடியும் அவ்வளோ குறைச்சி தள்ளணும். இவர் ஆள் வேறு வணக்கம் சார். வணக்கம். எந்த ஊர் சார் நீங்கள்? தமிழ்நாடு கோயம்புத்தூர். ஓ நம்ம ஆள். குளோபல் ஹியூமன் ரைட்ஸ் 2019 அவார்டு சக்கரவர்த்தி. என்ன செய்திருக்காரு தான் இப்போ ரைட்டு. வாங்க இதில் நில்லுங்க. நீங்கள் எங்கே எந்த ஊர் இப்போ என்ன செய்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்க. ஸ்ரீலங்கா. எந்த ஊர்? நான் பெங்களூரு. இவரு நான் ஸ்ரீலங்கா சிலோன். நீங்கள் தமிழ்நாடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம். நீங்கள் என்ன உங்களோட பேர் என்ன? சக்கரவர்த்தி. இதான் உங்களோட பேரா? நீங்கள் என்ன என்ன இப்போ உங்களோட லட்சியம் என்ன? சுதந்திரமாக வாழ முடியல, சுதந்திரத்துக்கு போராடிட்டு இருக்கேன். நீங்களா? எங்கே இருந்தங்க வாரீங்க? இங்கே சொன்ன நான் இங்கே பெங்களூர் இந்திரா நகர் பக்கம் ஓல்டு பையப்பநல்லி வீடு. நம்ம கோரமங்களா? கோரமங்கலம் ரூட் வேறு, இது ஓல்டு மெட்ராஸ் ரோடு. நீங்கள் யார்? நான் ஓகே. கோரமங்களா? நீங்கள் சொன்னீங்கல்ல? ஆமாம் ஆமாம் ஆமாம். நம்ம எல்லாம் தொப்ளூர் அந்த சைடு தான் வீடு. அப்போ இப்போ இப்படி எங்கே போகிறீங்க? போயிட்டு இருக்கீங்க? எனக்கு இந்த ஷாப்பிங் பர்ச்சேஸ் இருக்குது. இந்த சுதந்திரம் நீங்கள் ஒண்டியாக போராடினா life is one time. Okay. We have been born one time, we are living one time, we will die one time. Okay. Definitely. Okay. இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு இங்கே பாதுகாப்பு நம்பிக்கை இல்லை அப்படின்னா ஓகே அப்போ என்ன பண்ண முடியும்? புரியுது. நீ சொல்கிற தான் வாங்கினேன். நாங்கள் வாழ முடியுதா? வாழ முடியுதா? இல்லை. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? ஓகே. இது 14 இயர்ஸ் பண்ணுறேன். ஒரு எனக்கு தேவையான சப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகே. நீ இருக்கணும். ஓகே. மக்கள் எல்லாத்துக்குமே, இந்திய மக்கள். ஓகே. ஆமாம். மதம், ஜாதி, மொழி, பணம், பணக்காரன், ஏழை, பூவர், மிடில் கிளாஸு இப்படியெல்லாம் நீங்கள் பிரித்து வச்சுக்கிட்டு எங்களை வந்து வாழ விடாமல் லீவ் அண்ட் லெட் லீவ்னு மகாவீரர் சொன்னார். மகாவீரர் பிறந்தார். அந்த லீவ் அண்ட் லெட் லீவ்னு அவர் சொன்னது எல்லா பக்கம் பணம் இல்லைன்னா மட்டும் இவங்க ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுப்பாங்க. இது என்னது? வாழும் உரிமைகளே இல்லையா? என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் எந்தெந்த ஸ்டேட்டில் போயிட்டு வந்துக்கிறீங்க? இல்லை கர்நாடகாலே சுற்றுறீங்களா? கர்நாடகா, கோவா, பாண்டிச்சேரி, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு. சைக்கிள்லையா? சைக்கிளில் போகிறீங்க? ஆமாம் ஆமாம். உங்களுக்கு செலவுக்கெல்லாம் யார் கொடுக்குறாங்க? லீடர்ஸ் மீட் பண்ணுவேன். ஓகே. டொனேஷன் தருவாங்க. ஓகே. சரி. எப்படி இருக்குது இந்த பயணம் உங்களுக்கு? வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கு? நரமாக தான் இருக்கும். ஓகே. நீங்கள் எவ்வளோ வருஷமாக இது? 14 இயர்ஸ். 14 இயர்ஸாக நீங்கள் சைக்கிளை தான் பண்ணுறீங்க? ஆமாம் ஆமாம். இதுக்கு மேலே உங்கள் லட்சியமே இதுதான்? லீவ் அண்ட் லெட். ஒரு தடவை வாழ்க்கை என்ன இப்போ மக்கள் எல்லாம் வாழ்கிறாங்களே, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல? தானே தெரியுது. அவுட்லுக் தானே தெரியுது. வாழ்கிற மாதிரி தெரியுது. இங்கேயும் நரமாக தானே இருக்காங்க. ஓகே. அவுட்லுக் வேறு. நான் இப்படி பார்த்தேன் பாரு, நிறைய பேர் அழகாக தான் இருப்பாங்க. ஓகே. அவர் சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரியுமா? ஓகே. இல்லை தெரியாது. அவருடைய வேதனை அவருக்கு. ஊட்ட சாப்பிட்டீங்களா இல்லையாண்ணா? ஓகே. இல்லை புரியுது. சொல்கிறேன், உள்ளே இருக்கிறது தெரியாது. அவுட்லுக் பார்த்துட்டு நம்ம கெஸ் பண்ணக்கூடாது. ஓகே. இப்போ அவர்கிட்ட கோடிக்கணக்கில் சொத்து கூட இருக்கலாம். ஆமாம். தெரியாது நம்மளுக்கு. தெரியாது. நம்ம கோடீஸ்வரனாக இருந்து ஏழையாக இருப்பார், நமக்கு தெரியாது. அதெல்லாம் அவங்க ஹிஸ்ட்ரி ஃப்ளாஷ்பேக் எவ்வளோ இருக்குது. ஓகே. நான் கூட நினச்சேன் அவுட்லுக் பார்த்து எல்லாம் போகிறாங்க வர்றாங்க. இல்லை இப்போ நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறதால உங்கள் வீட்டிலேருந்து யாரும் எதுவுமே கேட்கலையா? நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்களோ அந்த மாதிரி உங்கள் வீட்டு சைடு அவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்ல, நான் உங்களுக்கு என்ன சொன்னால் அதான் நான் அப்படி சொல்கிறேன். ஓகே. சரி. உங்களுக்குன்னு ஒரு குடும்பம், பேரண்ட்ஸ் இருந்தால் என்ன, யார் இருந்தால் என்ன, மனுஷங்க தானே. ஆமாம். சரி அண்ணா, மிக்க நன்றி. உங்களோட மகிழ்ச்சியாக கதைச்சதுக்கு.
உங்கள் நாட்டில் பிறந்தவர் தானே எம்ஜிஆர். கண்டியில் பிறந்தார் எம்ஜிஆர். பின்னால் ஃபோட்டோ இருக்கா? பார்த்துறான். அவர் எப்படி வாழ்ந்தார்? நல்ல மக்கள் விரும்பின ஒரு மனிதனாக மக்கள் முழுவதும் விரும்புகிற மாதிரி அவர் வாழ்ந்து காட்டினார்ல. சினிமாவில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் சொன்னார், எப்படி கைட் பண்ணணும், எப்படி அந்த தமிழ்நாடு போயட்ஸ் அவங்கெல்லாம் லிரிக்ஸ் எப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. லைஃப் எப்படி இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், அன்பு பாசம், ஃபேமிலி லைஃப், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே, ரிலேட்டிவ்ஸ் எப்படி இருக்கணும், சொசைட்டி எப்படி எல்லாமே சொன்னாங்கல்ல. புரியுது. இவர் பார்த்ததுமே நம்ம ஆளுன்னு சொன்னீங்களா, எனக்கு கோபம் தான் வந்துச்சு. புரியுது. ஏன் நீங்கள் தமிழங்கிறீங்க, என்னை ஏன் கன்னடியாங்கிறீங்க, என்னைய மலையாளிங்கிறீங்க, என்னைய மராட்டிங்கிறீங்க, என்னைய குஜராத்திங்கிற, என்னைய ஹிந்திங்கிறீங்க, அந்த ஏன் அஸ்ஸாமிங்கிறீங்க, அந்த ஒற்றுமை இல்லாதனால அதே எனக்கு பிடிக்கிற வெறுக்கிறேன் நான். அந்த சுதந்திரம் இருக்கணும், நம்பிக்கையான வாழ்க்கை இருக்கணும். ஒன்றுமே இல்லையே, 1% கூட ஒரு ரெஸ்பெக்ட் இல்லையே, மனிதனுக்கு ரெஸ்பெக்ட் இல்லையே, எல்லாம் வெறும் பணத்துக்காக மட்டுமே கேம்லிங். அதுதான் நம்ம பண்ணுறோம். யாருக்கு ஆக்சுவலி இன்டர்வியூவில் கொடுக்கறது இல்லை, சும்மா வேஸ்ட். எனக்கு தெரியும், நிறைய யூடியூபர்லாம் பார்த்துட்டு பூரா சீட்டிங், மிஸ்யூசிங் இப்படி தான் பண்ணிட்டு பேசுகிற வார்த்தை மக்கள் கேட்பாங்கல்ல. நாங்கள் கேட்கலன்னு மக்கள் கேட்பாங்கல்ல. மக்கள்லேருந்து உங்ககிட்ட ஏதாவது விசிட் வரலாம் இல்லை? ஒன்றும் வராது. நான் தான் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். ஓகே, பேசுகிறேன். இப்போ நீங்கள் நைட்டில் வீட்டில் தங்குவீங்க இல்லை அப்படியே? இல்லை நைட்டில் பெங்களூர் லோக்கலில் வீட்டில் தங்குவேன். ஓகேண்ணா, நன்றி. அவர்கிட்ட கடை இருக்கு. என்னங்க எடுத்து போடலாம், தப்பு இல்லை. இதெல்லாம் நம்ம எம்ஜிஆர் பிறந்த ஊரில் ஐயா இவ்வளோ பண்ணுறேன். நன்றி. ஒன்றும் இல்லை. என்ன உடுப்பு? ಬಾಟಾ ಆಗಿತ್ತು ಸುಮ್ಮನೆ ಕ್ರಾಕ್ಸು ಎಷ್ಟು? 1200 ರೂಪಾಯಿ. 1200. ಫೈನಲ್ ಅಣ್ಣ, ಫೈನಲ್ ಕೊಡೋದು ಏನು ರೇಟ್ ಕೊಡ್ತೀರಾ? ಹೌದಾ, ಅವ್ರ ವಿಡಿಯೋ किलो भाजी बिक रहा है। होलसेल भैया कितना? 100 रुपये। 100 रुपये। माइकी 100 रुपये के नाला।
பூட்டு பெரிய கடைகள் எல்லாம் பூட்டு. சந்து முதல்லாம் கடைகள்லாம் பாருங்க. எந்த சந்து எந்த ஒழுங்கைக்கு போனாலும் இப்போ அப்படி இல்லாதவங்க கடைகளாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமைனாலும் இப்படித்தானோ கூட 4 ஜாக்கு பெரிய கடைகள் போட்டு சின்ன சின்ன கடைகள் திறந்து வச்சு ಎಷ್ಟು எவ்வளோ 200. 200 பரவாயில்லையே. ಅಣ್ಣ ಚಿತ್ರದುರ್ಗ ಯಾವ ಕಡೆ ಬಸ್ಸು? ಗಾಡಿ ಹೋಗಂಗಿಲ್ಲಲ್ಲ? ಬೈಕ್ ಹೋಗಲ್ಲ.